ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நில உலாவிய நீழ்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்கக்கூடிய பெருமைக்குரிய அந்த எம்பிரானான சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களையும் சொல்லக்கூடியது திருவிளையாடல் புராணம். அந்த திருவிளையாடல் புராணத்தை ஒரு 3 பகுதியாக பிரிச்சு பரஞ்சோதி முனிவர் நமக்கு கொடுத்திருக்கார். இது சங்கத்தமிழ் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்றதுல கிட்டத்தட்ட பரஞ்சோதி முனிவர் இருந்த காலம் கடைச்சங்கம் அப்படின்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு சங்கம் வருமா, அது பெரிய லெவல்ல அந்த காலத்தை மாதிரி இருக்குமாங்கெல்லாம் நினைச்சு பார்க்கச்ச அதுக்கு தகுதி உள்ளவர்கள், அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள் இருக்காளான்னு தேடி பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருப்பா. அதனால ஒன் swallow does not make summerங்கிற மாதிரி வெரி ஃபியூ பீப்புளை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னா அது தெரியல. இனிமே போற காலத்துல எப்படி இருக்கும்னு தெரியல. தமிழை பேசுறதே விதவிதமா இருக்கு. இப்ப தமிழை பேசவே வரல நிறைய பேருக்கு. பல வீட்டுல இப்ப இருக்கிற ஜெனரேஷனை கேட்டாக்கா தமிழ் தெரியாதுங்கிறா. அவ அப்பா அம்மா தமிழ் நாங்க பேசுவோம், ஏன்னா எங்களுடைய மதர் டங்கு. ஆனா அதையும் எழுத படிக்க எங்களுக்கு அது அப்பா அம்மாக்கே எழுத படிக்கிறதான்னு குழந்தைகளுக்கு என்ன தெரியாது. எல்லாம் வேற மீடியம்ல படிக்கிறதுக்கு. இது மற்ற நாட்டுடைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட தன்னுடைய அப்பா அம்மாவுடைய மொழி, தாத்தா பாட்டியோட மொழியை கத்துக்கணுங்கக்கூடிய எண்ணம் இல்லாத போது எந்த அளவுக்கு நம்முடைய கல்ச்சரோ நம்முடைய லிட்ரேச்சரோ அவளுக்கு இல்லை இன்னும் வருங்கால சந்ததிகள்லாம் இது உபயோகமா இருக்க போறதுன்னு நினைச்சு பார்க்கச்ச கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் கடவுள் அருளால நம்ம அளவுக்காக இதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பெருமையோ இல்ல அதுக்கான உண்டான ஒரு தகுதியோ இல்ல அதுக்கான உண்டான வாய்ப்போ நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப எளிமையாவும் அந்த காலத்துல 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் மாதிரி ஔவையார் மாதிரி எளிமையாவும் சொல்லியிருக்கா. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்ற மாதிரி சிலதெல்லாம் சுலபமாவும் சிலதெல்லாம் விளக்கம் தந்தாதான் புரியுன்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. கம்பராமாயணத்திலையும் அந்த மாதிரிதான் இருக்கு. வில்லிபுத்தரார் பாரதத்திலயும் அப்படிதான் இருக்கு. கேட்கவே வேண்டாம், திருவிளையாடல் புராணத்துல யாராவது பெரும் புலவரானவர் தமிழ்ல வல்லமை படைத்தவரா இருக்கிறவர் விளக்கி சொன்னாதான் நமக்கு புரியும் அப்படின்னு இருக்கு. பட் இது எல்லாத்திலுமே நம்முடைய சங்க இலக்கியத்துல இருந்தும் சரி எல்லாத்தையும் பார்த்தா எங்கேயுமே ஒரு இறை அருளை போற்றி அதை நாம எல்லாரும் அடையணும் அப்படிங்கிற வழிமுறைகளை வகுத்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பொக்கிஷமாக தான் நமக்கு எல்லாருமே கொடுத்துருக்க அப்படின்றது தெரியுது. மெயினா பார்க்கச்ச என்ன அப்படின்னா எல்லாருக்கும் படைத்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன் நமக்கு அருள் பண்றான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிய சிவபுராணத்துல சொல்ற மாதிரி அவனுடைய அருள் இருந்தா தான் அவனை வணங்க முடியும்னு. ஆனா வேதங்கள் இருக்கு. சிவா விஷ்ணு அப்படிங்கக்கூடிய சைவம் வைஷ்ணவம்ங்கிறது பன்னெடும் காலம் தொட்டு அது 3000-4000 வருஷங்களுக்கு முன்னதாகவே இருந்திருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே பெரியவாள்லாம் என்ன பண்ணிருக்காருனாக்கா இந்த சிவ வைஷ்ணவ வேதம் வரப்படாதுன்றதுக்காகவே சிவன் சில சமயங்களை மகாவிஷ்ணுவுடைய உதவியை நாடி போயிருக்கார். அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் சில சமயங்கள்ல சிவனுடைய உதவியை நாடி போயிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சில கதைகள் எல்லாம் கேட்கும்போது காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய அப்படி வணங்கப்படக்கூடிய மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுளாக நிறைய அசுரர்கள் எல்லாம் அவர் தான் மாய்ச்சிருக்கார். அது மாதிரி ருத்ரன் சிவபெருமான் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு எல்லா ஆகமங்கள் எல்லாம் பேசுறது, வேதங்கள் எல்லாம் சொல்றது. ஆனா அவர் பார்த்தாக்க எல்லாருக்கும் அருள் தான் பண்ணியிருக்கார். எந்த ஒரு அசுரனா இருந்தா கூட அவரை போற்றி பணிந்து அவருக்கு ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணாலும் சரி, ஒரு வில்வ ஜலத்தை போட்டாலும் சரி, ரொம்ப சந்தோஷப்படைந்து அப்பா அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லு தரேன் அப்படின்னு அவன் கேட்ட வரத்தை கொடுக்கறதுனால ஏதாவது தீங்கு வருமா வராதா அப்படி கூட நினைச்சு பார்க்காத கேட்டதான் உடனே கேட்டவனும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கருணாமூர்த்தியாக சிவனை நம்ம பார்க்கிற இதுவும் இருக்கு. திருமூலர் ஒரு இடத்துல சொல்லுவார், அப்பேற்பட்ட சிவனை நான் கண்டேன்கிறார். எப்பேற்பட்ட சிவன் கண்டேன் கமழ்தரு கொண்டை நான் அடி, கண்டேன் கரிகுரியான் தன் கழலினை, கண்டேன் கமல மலர் உறைவான் அடி,
கண்டேன் கழல் அதன் அன்பினுள்ளே யானே அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு. சொல்லும்போது நான் பார்த்தேன், அந்த பெருமான் எப்படி பார்த்தேன் தெரியும்னா, அவருடைய திருவடி மலர் இருக்க, அதை நான் பார்த்தேன். அவர் கொன்றை மலரை அணிந்து கொண்டிருக்கிறார், வாசனை மிகுந்த கொன்றை மலரை அணிந்து கொண்டிருக்காரு. அவருடைய திருவடிகளை நான் பார்த்தேன். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கரி உரியான் தன் கழலை. எப்பேற்பட்டவனுடைய திருவடி கரின்னு, யானை, யானையினுடைய தோலை தனக்கு ஆடையாக போத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடியை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, கண்டேன் கமல மலர் உறைவான் அடி. கமல மலர்னு ஹிருதய கமலத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடியை நான் கண்டேன். கண்டேன் கழல் அதன் அன்பினுள் யானே. எப்பேற்பட்ட அந்த திருவடியை, அந்த எப்பேற்பட்டவனுடைய திருவடினா அன்பே உருவாக இருக்கக்கூடியவன், அன்பிற்கு எளியதாக நமக்கு காட்சி தரக்கூடியவன், அன்பினாலே வசப்படக்கூடியவன். அதனால அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புண்களில் பூசல் தரும் அப்படிங்க. அன்பு அப்படி இருக்க, அதுக்கு ஒரு தாளே கிடையாது, அதுக்கு தடையே கிடையாது. அது எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக வழங்கக்கூடியது அன்பு. அப்படி அன்பே உருவாக வடிவாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நான் கண்டேன் அப்படின்னு திருமூலரும் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த திருமூலர் சொன்ன அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னு வாத ஊரார் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா ஏ பெருமானே, எத்தனையோ பிறவி எடுத்துட்டேப்பா நானும். என்ன புல்லா பூழ்வா பூண்டாக மரமாக, அப்புறம் பல மிருகங்களாக, பறவையாக, அப்புறம் பாம்பாக, கல்லாக, மனிதராக, பேயாக, கணங்களாக, இப்படி வல்ல அசுரர்களாக, முனிவர்களாக, தேவர்களாக, இப்படி 84 லட்சம் வகையான பிறவைகளை சொல்லியிருக்கேன். இத்தனையும் நான் எடுத்து நான் இழைச்சேன். இப்போ எல்லாத்துலயும் செல்லா நின்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறவையும் எடுத்து இழைச்சாச்சு. நான் இன்னும் பிறந்திருக்கேன்றதுல என்ன தெரியுது, எனக்கு இன்னும் சாயுஜ்யம் கிடைக்கல, நான் இன்னும் நற்கதி அடையல, உன்னுடைய திருவடியை சார்ந்து அங்கே நான் சேரல. என்ன திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இப்படின்னு நான் வந்துட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். ஐயா, நீ என்ன பண்ணும், நீ பெரியவன் இல்லையா, நீ மெய்யா விமலா விடைப்பாக அப்படிங்கிறார். நீ விடைப்பாகன்னு, விடைன்னு இங்க எருது, சிவபெருமான ரிஷப வாகனம். அந்த ரிஷப வாகனத்தை ஒரு பங்காக தன்னுடைய ஒரு அங்கமாக கொண்டிருக்காயே. என்ன ஒருத்தருக்கு ஒரு வாகனத்தோட தான் பாக்குற. பெருமாள்னாக்க கருடனோட சேர்த்து, முருகன்னா மயிலோட சேர்த்து, பிள்ளையார்னா மீஞ்சோரோட சேர்த்து, அம்பாள்னா சிம்மத்தோட சேர்த்து, அப்படி பாக்குற மாதிரி சிவன் அப்படின்னு ரிஷப வாகனத்தோட சேர்த்து பாக்குறான். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? பெய்யாய் தனியாய், நீ வெயிலா சூடாவும் இருப்ப, தனியாய்னா குளிர்ந்து நீ இருப்ப. ஏமான நாம் விமலா, நீ என்னன்னா எல்லாருக்கும் எஜமானன் இல்லையா? பொய்யாயின எல்லாம் போய் அகல அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரை. நீ எப்படி உண்மையான சுடர் திருவண்ணாமலை நின்னையே ஜோதி சுரூபமாக அடிமுடி காண முடியாமல் அப்பேற்பட்டவன் பொய்ங்கிறதே கலவாத ஒரு மெய்யானவனாக நீ இருக்கின்றாய். நீ எல்லாருக்கும் எஜமானன் இல்லையா? அப்பேற்பட்ட எஜமானன் ஆகிய நீ சுவாமி அப்படின்ற சம்ஸ்கிருதத்துல அத எஜமானன், உடையவன், எல்லாவற்றையும் தனக்கு உடையவன் அப்படின்றார். இந்த சுவாமின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாம் தனக்கே உரியவன் அப்படின்னா உலகத்திற்குடைய அத்தனையும் அவன் படைத்தது, அவனுக்கே சொந்தம் அப்படின்னு ஆகிறது. இப்ப நிறைய பேருக்கு கடவுள் இல்லை, இருந்தால் நான் பார்க்க முடியாதா, ஏன் பார்க்க முடியல அப்படின்னு கேட்கிறா. இப்ப சாதாரண ஒரு வீடு அப்படின்னு கட்டுறான்னு யாரு கட்டுறாருன்னா அந்த மேசன் கட்டுறார், அவர் சித்தாள் வச்சு கட்டுறாருன்னா சரி, அதுக்கு உள்ள பொருள்கள்லாம் எங்கேயாவது வந்தது, அதை யாரோ ஒருத்தன் படைச்சு கொடுக்குறான். கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் கல்லையும் செங்கல்லையும் சிமெண்ட்டையும் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறான். அவன் கொடுக்கறான், அவன் கண்ணுக்கு தெரியலன்னா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் எங்கேயோ இருக்கான், பண்ணி தரான். அதே மாதிரி எதையுமே படைத்தவனு ஒருத்தன் இருக்கணும் தானே. இப்படி இந்த வேசன் தான் பண்ணா, தபதி தான் பண்ணார்னா ஏன் பண்ணார்? அவர் ஒரு ராஜா சொல்லிதான் பண்ணார். ராஜா யாருக்காக பண்ணா? ஈஸ்வரனுக்காக பண்ணா. அப்ப அது ஈஸ்வரன் மேல அந்த ராஜாக்கு நம்பிக்கை இருக்க. நான் பார்க்கலையேன்னா, இப்ப நம்முடைய ஒரு மூதாதையர்களை நம்ம எல்லாரையும் பார்த்திருக்கோமா? 2 ஜெனரேஷன் பார்த்திருக்கோம். அப்பா பார்த்திருப்போம், அம்மா பார்த்திருக்கோம், தாத்தா பாட்டிய பார்த்திருக்கோம். ஒரு சில பேருக்கு தாத்தா பாட்டிக்கும் மேல அப்பாவும் அம்மாவுடைய தாத்தா பாட்டியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் அதுக்கும் மேல
அதுக்கு மேல பன்னெடுங்காலமாக அந்த வம்சாவளியானது அருகாத கயிறு போல செயின் போல தொடர்ந்து வந்துட்டு இருக்க. ஒரு கிட்டத்தட்ட 200 300 பிறவிகளுக்கு முன்னாடி இந்த தாத்தா பாட்டிகள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோமோ? பார்க்கல இல்லைனால அவ நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அத பாக்குறதுக்கு நம்ம அந்த காலத்துல இருந்திருப்போம், பார்த்திருப்போம். இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியல, அவ இல்ல. ஆனா இருந்திருக்காளே. அது மாதிரி கடவுள்கிறவர் கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்றார். அவர் தான் படைக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்ந்த ஒரு நம்முடைய சனாதன மதம் இருக்கு. மதம்னு சொல்லக்கூடாது, சனாதன தர்மம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் எல்லாருக்குமே மெய்ப்பாடாக சொல்லி எல்லாரும் சொல்ற. இங்க திருவிளையாடல் புராணத்திலயும் நிறைய பல பகுதிகளை சொல்லிட்டு வந்தார். அவர் ஒரு மறையவர் வீதியை பத்தி கூட சொன்னார். அந்த வேதம் ஓதக்கூடிய அந்த மறையவர்கள் வேதியர்கள் அவர் இருக்கிற இடம் எப்படி இருந்ததுன்னா அடையாளங்களோட அழகா அதை சொல்லி அதனுடைய அந்த விளக்கத்துல நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த காலகட்டத்துல எப்படி மதுரை எம்பதி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. இப்ப புதுசா ஒரு இது சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதிசைவர் வீதின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த ஆதிசைவர் வீதிங்கிறது என்ன அப்படின்னாக்க இவ அந்தணர்கள் அப்படின்னு சொல்லலாமான்னு, அந்தணர்கள் செய்யக்கூடியவற்றை அவர்களும் செய்தார்கள். இவ வேதங்களை எல்லாம் படித்தார்கள், அவர்கள்லாம் ஆகமங்களை படித்தார்கள். அப்புறம் இவாளும் ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணார். அது மாதிரி வீர சைவர்கள் சொல்ல அவளுமே தமிழ் மறைப்படி வேத முறைப்படியும் சரி தமிழ் ஆகமப்படியும் சரி அவளும் இந்த கோவில்களை கட்டுறது, அப்புறம் கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்றது, யாக யஜ்ஞங்கள் பண்றது. இப்ப நம்ம ஒரு சட்டுன்னு சொல்லணும்னு சொன்னாக்க சிவாச்சாரியார்களை நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்த சிவாச்சாரியர்கள் தான் ஆதிசைவர்கள். இவ ஏன் ஆதிசைவர்கள்னு சொல்றான்னாக்க அவ எல்லாருக்கும் முன்னாடி இருந்தாலாம். அந்த பரமேஸ்வரன் தோன்றும் போதே படைத்தவர்களாய் வாழ ஆதிசைவர்களை தன்னை தொழ வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டவர் அவர்கள் தான் இந்த கோவில்களை எல்லாம் கட்டுறதுக்கோ அது ஸ்தாபித்தம் பண்ண அந்த கோவில்களுக்கு முறைப்படியான பூஜைகள் செய்வதற்கோ யாகங்கள் செய்வதற்கோ அருகதை பெற்றவர்களாக அவர்கள்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே பார்த்தா அந்த கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு வரும்போது அதை பண்ற சிவாச்சாரியர்கள் அவ தனியா தான் இருப்பா. அதே நம்ம மற்ற இடங்கள்ல யாகமோ ஹோமமோ யக்கியமோ பண்ணும்போது அதுக்கு வரவாள்லாம் வேற வாழா இருப்பா. அவள்லாம் தீட்சிதர்கள்னு சொல்லும்போது அவள்லாம் தீட்சை பெற்றவர்கள், அந்தந்த யாகங்களை செய்வதற்காகவே தீட்சை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். சோமயாகம்ன்றோம், வாஜ்யபேய யாகம் சொல்றோம், சோமயாஜி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, வாஜ்யபாய் சோமயாஜி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி அந்தந்த யாக யஜ்ஞங்களை பண்ணுவதிலே சிறப்பான தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆதிசைவர் வீதி எப்படி இருந்ததுன்னு சொல்லணுமோ, அவளும் கிட்டத்தட்ட இந்த மறையவர்கள் மாதிரியேதான் இருந்தார். இவர் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு பகுதியிலயும் சரி, மறையவர் வீதியை பத்தி சொன்னதிலும் சரி, இப்ப சொல்ல போலும் சரி, முழுக்க முழுக்க சிவபரமா தான் சொல்லின்னு வந்திருக்கார். இதுல எங்கேயுமே விஷ்ணு பரமா அவர் சொல்ல. ஏன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்த மதுரை பதியில மீனாட்சி ராணியாக இருந்தா, ராணியுடைய கணவராக இருந்து அவரே அரசு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அம்பாளுக்கு துணையாக இருந்தார் சுந்தரேஸ்வரர், சிவபெருமானே இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையாக முருகனே உக்கிர பாண்டியன் அப்படின்ற பேர்ல வந்தார் அப்படின்னு கதை போயின்னு இருக்கு. இதுல முழுக்க முழுக்க சிவபரமாவே சொல்லிட்டு வர்றார். இதுல எப்படி இருந்தது அந்த ஆதிசேவர் வீதி அப்படிங்கிற போது, எங்க பார்த்தாலும் கம 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 கமன்னு இந்த திருநீற்றினுடைய வாசனை. ஏன்னா எல்லாரும் உடம்பு முழுக்க திருநீர் பூசின்னு இருக்காளாம். அவ சம்சாரத்துல இருந்தாலும் சரி, இல்லை அவர்கள சன்னியாசாசிரமத்தை மேற்கொண்டவளா இருந்தாலும் சரி, எல்லாருமே சன்னியாசம் வாங்கிக்கிறா இல்லையா. எல்லாத்துலயுமே கிரகத்தாலும் இருக்கா இல்லையா, எல்லாத்துலயும் பிரம்மச்சாரிகளும் இருக்கா. அதனால இவெல்லாம் எப்படி இருக்கான்னு உடம்பு முழுக்க திருநீர் பூசன் இருக்கா. இப்ப இந்த மறையவர்கள்னு சொல்லும் போது அவளுக்குன்னு ஒரு விதிமுறைகள் உண்டு. அவ இப்படிதான் விபூதி தாரணம் பண்ணிப்பா, பஸ்ம தாரணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவ ஆதிசேவர்களுக்குன்னு இவர்களுக்குன்னு ஒரு முறை இருந்தது. இவ எல்லாம் உடம்பு முழுக்க விபூதி பூசன் இருக்கா, நெற்றியிலதான் விபூதி பூசன் இருக்கா. அது கம கம கமமான வாசனையோட இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவளுடைய வாய் எப்ப பார்த்தாலும் நமசிவாய மந்திரத்தை சொல்லிருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம ஓம் நம சிவாய சொல்ல, சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம் தான். அந்த சிவாய நமன்றது அவ தமிழ்
படித்ததாக ஒரு ஐதீகம் அது. இது எப்படி இந்த திருநீரும் இந்த பஞ்சாட்சரமான நமச்சிவாய மந்திரமும் எப்படி இருந்ததா அப்படின்னாக்க, அது ஒரு பாய்மர கப்பல் போல இருந்துதான். ஒரு கப்பல், அந்த கப்பல் காற்றை எதிர்நோக்கி செல்ல வேண்டும் கடல்ல அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு துடுப்பால அதை செலுத்துவார்கள். அப்ப இந்த பாய்மரம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், பெரிய துணி சீலை கட்டி ஒரு கம்பம் மாதிரி இருக்கும், அது கொடியின் பேரு. அதுல காத்து அடிக்கும் போது எந்த பக்கத்துல இருந்து காத்து அடிக்குதோ அந்த காத்து உந்தி தள்ள அதுக்கு அதர் சைட்ல இந்த இது போகும். அதனால கடல்ல மீன் பிடிக்க போறவாள்லாம் கூட பார்த்தா காத்தால பூமியில இருந்து கடலை பார்த்து காத்து அடிக்குமா. அப்ப இந்த பாய்மர கப்பல்லாம் கடலுக்கு உள்ளுக்குள்ள போகும், இவ அங்க போய் மீன் பிடிப்பா. சாயங்காலம் அங்க கடல் காற்றானது பூமியை நோக்கி வரும்போது அந்த பாய்மர கப்பல்கள்லாம் அடிச்சுன்னு வந்து இங்க கடலை சேர்த்துருமா. அவளுக்கு அந்த காலத்துல இந்த டெக்னிக்கலா புரிஞ்சிருக்கு இல்லையா. இது மாதிரி இந்த பாய்மர கப்பல் என்ன பண்றதுன்னா, இந்த பாய்மரம் கப்பல்னு சொல்லக்கூடியது எதனால உண்டானது அப்படின்னா திருநீற்றாலையும் திரு 5 எழுத்தாலையும் நமச்சிவாய மந்திரத்தாலையும் இருக்கு. இது ஒரு மரக்கலம் போல இருக்கு. அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இவாளுடைய அந்த ஒரு சம்சார கடல் இருக்கு இல்லையா, அதை தாண்டறதுக்கு அது உபயோகப்படுறதுதான். பாய்மர கப்பல் எப்படி கடலை தாண்டி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்கு உபயோகப்படுறதோ, அது மாதிரி இந்த பஞ்சாட்சரம் திருநீரும் என்ன பண்றதுன்னா, நம்முடைய நல்வினை தீவினைகளினால ஏற்பட்ட இந்த உடல்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு 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 கர்மாவுக்கு தகுந்தபடிதான் அடுத்த ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா இல்லையா. கர்ம வினைன்னு அது நல்ல வினை தீவினை புண்ணிய பாபங்களினால ஏற்படக்கூடிய அந்த சம்சாரம் புது பிறவி, எத்தனையோ பிறவிகள், அளவிட முடியாத கணக்கில் அடங்காத அந்த பிறவிகள் 7 பிறப்புன்ற 7 பிறப்புன்னா 7 வகையான பிறப்புகள் அப்படின்னு சொல்ற போது அது கூட ஒரு இடத்துல நான் கேட்டிருக்கேன். அது என்னன்னாக்க ஊர்வன, பரப்பன, அப்புறம் ஸ்தாவரங்கள், அப்புறம் விலங்குகள், மக்கள், தேவர், அப்புறம் பறவைகள். இது மாதிரி ஊர்வன பரப்பன தண்ணீர்ல வாழக்கூடியவை, தாவரங்கள் அங்கங்க நகராத ஒரே இடத்துல வளரக்கூடியவை, மக்களுக்கு அடுத்த ஒரு உயர்ந்த இது என்னன்னா தேவர்கள் அப்படின்றது. தேவருக்கு அப்புறம் என்னன்னா ஒண்ணு திருப்பி மனிதர்களாவே வரணும், இல்லைன்னா மேல் நோக்கி போகணும். ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். அது நல்வினை தீவினையினால ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய 7 பிறப்புங்கக்கூடிய இந்த பிறவி கடல் இருக்கு இல்லையா, இந்த கடலை தாண்ட முடியாத தவிக்கிற பக்தர்களுக்கெல்லாம் இந்த 5 எழுத்தும் திருநீரும் ஒரு பாய்மர கப்பல் போல இருக்கு. அதை கொண்டு என்ன பண்றான்னு சம்சார கடலை தாண்டி இந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய கரை, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனோம். இங்க ரொம்ப கட்டன்றதா அடுத்த கரையில அது கூட பழமொழி இருக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. அது எதுலன்னு சொன்னா பச்சைங்கிறது அந்த இடத்துல அம்பாள் இருக்கக்கூடிய இடம். நம்ம இந்த கரையில இருக்கோம், சம்சார கடல்ல மூழ்கி இங்க இருக்கோம். கரையேறி அந்த பக்கம் போனாக்கா அந்த அம்பாள் பச்சை பசேல்னு நின்றுட்டு இருக்கா. அவளுடைய திருவடியை நாடி நம்ம போயிட்டோம்னா கூடவே அவருடைய உடம்புல பாதியாக சிவபெருமான் இருக்க. நம்ம அவ 2 பேருடைய திருவடியை நம்ம அடைஞ்ச போது நமக்கு சாயுஜ்யம் கிடைச்சிடுது. இனிமே மீண்டும் மீண்டும் இந்த பிறவை கடல்ல விழுந்து துன்பப்பட வேண்டாம். அதனால இக்கரைக்கு அக்கறை பச்சை. இந்த கரையில இருக்கக்கூடிய திண்டாடக்கூடிய உங்களுக்கெல்லாம் அந்த கரை பசுமையான கரை, அதை நோக்கி போங்கள். ஒரு பாட்டு கூட உண்டு, என்னன்னாக்க தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடவே ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது. ரொம்ப அருமையான பாட்டு அது. சம்சார கடலை ஈஸியா தாண்டிடலாம். இந்த சம்சார கடலை தாண்டணும்னு சொன்னாக்க சாரமே இல்லாத இக சம்சாரே, இந்த சம்சாரத்துல என்ன சாரம் இருக்கு? ஒரு சாரமும் கிடையாது இல்லையா. சாரம் இல்லாத இந்த சம்சார கடலை தாண்டணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும்னா, ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத்தை சுமக்கக்கூடிய கப்பல்ல ஏறக்கூடாதான். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கங்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனேன்னு இந்த ஆசை படப்பட என்ன ஆகும்னா ஆழ் கடல்ல நம்மள துன்பக்கடல்ல நம்மள ஆழ்த்தி விடும். அதனால அந்த கடலை தாண்டணும்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, சம்சார கடல் தாண்டறதுக்காக நம்ம இந்த பார கப்பல்ல ஏறக்கூடாது. ஆசையால் நிறைந்த பார கப்பல் இந்த வாழ்க்கை கப்பல்ல ஏறக்கூடாது. இதுல இருந்து விடுபட்டு நம்ம அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல கப்பலா பார்த்து தேடணும்.
அந்த நல்ல கப்பலை செலுத்தக்கூடியவனும் நல்ல கப்பல்காரனா இருக்கலாம். கண்ணன் நல்ல கப்பல்காரன், காலை பிடியுங்கள்னாரு. கண்ணன் இருக்கானே அவன் நல்ல சிறந்த கப்பல்காரன், பெரிய படகோட்டியவன். அவன் அடைஞ்சிட்டு அவன் கொண்டு போய் ஜம்முன்னு கொண்டு போய் சேர்த்துருவான் இல்லையா? மீன் அவதாரத்துல தானே வருது, போட்ல எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா? அந்த கதை தான் மீன் அவதாரத்துல முதல்ல அதை தானே நம்ம பாக்குறோம். அப்படி இந்த கண்ணன் நல்ல கப்பல்காரன், காலை பிடியுங்கள். ராமன் நல்ல கப்பல்காரன், தேடி பிடியுங்கள். இந்த ராமன் இருக்கானு அவனும் நல்ல கப்பல்காரன். அவனுக்கான அவன் லேசர்லாம் ஆப்பிட மாட்டான், அவன் சோதனை பண்ணி தான் அவன் பண்ணுவான். கண்ணனாவது தோழனா இருப்பான், யார் யாருக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருப்பான். அந்த ராமன், அந்த சத்தியசீலனா இருக்கக்கூடிய இந்த ராமன் இருக்கானே அவனுக்கு ஒண்ணுதான், ஒரே பாதை தான். அவனுக்கு என்ன? தர்மம் தர்மம் தர்மம். அதை தவிர ஒண்ணும் கிடையாது. தர்ம வழியில போனாதான் அவனை பிடிக்கலாம். அதனால அந்த ராமன் நல்ல கப்பல்காரன், அவனை தேடி பிடிங்கோ, எங்க இருக்கான்னு போய் அவனை தேடி போய் பிடிங்கோ அப்படின்னு சொல்றார். இது மாதிரி கடலை தாண்டி விடலாம், ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம், இப்படி விட்டால விட்டால என்று சொல்லி தாண்டி விடலாம், இந்த நாமாவை சொல்லியே தாண்டி விடலாம்ன்ற மாதிரி சொன்னதுனால இவான இந்த திருநீரை நெற்றியிலே அணிந்து கொண்டு ஐந்தெழுத்தாகிய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சொல்லி சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லியே இந்த நல்வினை தீவினைகளுக்கு நமக்கு ஏற்பட்ட பிறவிகளை எல்லாம், அப்படி கடல் போல இருக்கக்கூடிய பிறவிகளை எல்லாம் நம்ம தாண்டி அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரை அப்படின்னு சொல்றக்கூடிய கரையை சேருவதற்கு உடைய தகுதியையும் பெருமையும் உடையவர்களாக இந்த ஆதிசைவர்கள்லாம் இருக்கிறாளாம். இவாளெல்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? சைவ மா தவத்தார். சிவன் அருளை பெறுவதற்காகவே மா தவம் செய்தவர்கள். அவர்கள்லாம் ரொம்ப எப்போதும் தபஸ் பண்ணிட்டே இருக்கா. ஒருத்தருக்கும் ஒரு வகையான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் நம்முடைய சனாதன மதம் வகுத்து கொடுத்துருக்கு. இப்பேற்பட்டவெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய மடங்கள்லாம் இருக்கான். அந்த ஆதி சைவருடைய மடங்கள்லாம் நிறைய இப்ப கூட நம்ம பாக்குறோம் இல்லையா? திருப்பரந்தாள் மடம் அப்படிங்கிறோம். அப்புறம் இதுல மதுரையில ஞானசம்பந்தருடைய மடம் அப்படின்னு சொல்றோம். தர்மபுர ஆதீன மடம்ங்கிறோம். இதுவெல்லாம் ஆதி செய்வர்கள். அவளுக்குன்னு ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, ஆச்சாரியர் பரம ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. நம்ம பெரியவா கூட ஒரு தடவை யாரோ பரமாச்சாரியான்னு சொன்ன போது சொல்லப்படாதுன்னாராம். என்ன பரமாச்சாரியான்னு சொல்லக்கூடாது, நம்மளெல்லாம் சுவாமிகள் தான் சொல்லணும். சுவாமி மகா சுவாமி அப்படி என்ன சொல்லலாம். பரமாச்சாரியான்ற பேர் எங்க வரும்னா ஆச்சாரியார் பரமாச்சாரியர்கள் ஆதீன கர்த்தார்களுக்கு தான் வரும், அவள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ற. ஆனா யார் கேட்டா அவர் சொன்னது எதையுமே கேட்கல. அது வேற விஷயம், நமக்கு அது வேண்டாம். இப்படி இந்த மதங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த வீதி இருக்கு, ஆதி சைவர்களுடைய வீதி, அது ஒப்பு உயர்வற்றதாக இருக்கு, பெரிய பெருமையுடையதாக இருக்கு. அங்கேயும் எப்ப பார்த்தாலும் சிவநாமமே உச்சாடனம் பண்ணிட்டு இருக்கா. அங்கிருந்து கமகமான விபூதி வாசனை வந்துட்டே இருக்கு. அப்படி அங்க அவ தமிழ் மறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழ் மறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் இந்த மறைவர் வீதி மாதிரியே ஆதிசேவர் வீதி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பாடலை பார்க்கிறோம். அப்புறம் பதமா பார்க்கலாம். தெய்வ திருநீரும் ஐந்து எழுத்துமே சிதை கலனாக எவ்வ மாசு இருவினையும் உடம்பு எடுத்து உழல் பிறவி பவ்வம் ஏழையும் கடந்து அரண் பதமலர்க்கு கரை சேர் சைவ மாதவர் உரை மடத்தனிமருகும் உரைப்பான். இங்க தெய்வ திருநீரும் ஐந்து எழுத்துமே சிதை கலனாக எவ்வ மாசு இருவினையும் உடம்பு எடுத்து உழல் பிறவி பவ்வம் ஏழையும் கடந்து அரண் பதமலர் கரை சேர் சைவ மாதவர் உரை மடத்தனி மருகு உரைப்பாம். இதனுடைய பதமா நம்ம பிரிச்சு பார்த்திருக்கோம். இதனுடைய பிரதி பதார்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறச்ச ரொம்ப சுலபமா தான் இருக்கு. இந்த ஒரு சைவ வீதி பத்தி வர்றது மாத்திரம் ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி படுறது. தெய்வ நீரும்னா தெய்வத்தன்மையுடைய திருநீரும் விபூதியும் பஸ்மதாரணம் சொல்லி விபூதியும் ஐந்து எழுத்துமே
ஐந்தெழுத்துனது நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தையுமே இந்த இரண்டையுமே சிதை கலன் ஆக அப்படின்னா பாய்மரத்தை உடைய கப்பலாக. இந்த கப்பல்ல பாய்மரம் இருக்கு. பாய்மரம் எதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா திருநீரும் இந்த நமச்சிவாய மந்திரமும் இருக்கு. சிதை கலன், கலன்கிறது ஒரு ஒரு ஓடம், ஒரு சாதனம், கடக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய வாகனம், சாதனம். சிதைக்கலன் ஏன் அப்படி பேர் வச்சானாக்க அந்த கடலை ரெண்டாக அந்த அலைகள் எல்லாம் சிதைத்து கொண்டு முன்னேறி போறது இல்லையா, ரெண்டு பக்கமும் தண்ணீரை ஒதுக்கி கொண்டு சிதைத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போற மாதிரி போய் இது ஒரு பாதையை தனக்கு தானே வகுத்து கொண்டு பாய்மர கப்பல் முன்ன போறதுனால சிதைக்கலனாக அந்த பாய்மரத்தையுடைய கப்பலாக கொண்டு எவ்வம் மாசு இருவினை, மாசு இருவினை குற்றத்தை உடைய இரண்டு வினைகள், துன்பத்தையே தருகின்ற எவ்வம்னு துன்பம், துன்பத்தையே தருகின்ற மாசு அப்படின்னு சொன்னா குற்றத்தை உடைய மாசு, மாசிலா மாசில் வீணையும் அப்படின்னு சொல்லி தேவாரத்துல வருது இல்லையா. மாசுன்னா குற்றம் குறை இல்லாத, குறையற்ற, குற்றமற்ற. அப்பேற்பட்ட துன்பத்தை தருகின்ற குற்றத்தை உடைய இரண்டு வினைகள் இருக்கே, அது நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினைகள் இருக்கே, கர்ம பலம், அதனால ஏற்படக்கூடிய உடம்பு எடுத்து உழல் பிறவி. இந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப கடவுள் நமக்கு அடுத்தடுத்து என்ன ஜென்மா அப்படின்னு தீர்மானம் பண்ற. அது கீதையில கூட சொல்ற மாதிரி அடுத்த உடம்பு ரெடி ஆன தான் உயிரானது இந்த உடம்ப விடுறது அப்படின்னு சொல்றாலே. ஒரு பூச்சி கூட ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு போய் அந்தந்த பக்கம் பிடிச்சுட்டுதான் இந்த இலையை விடுறதுன்னு சொல்ற மாதிரி அந்த சித்தாந்தப்படி பார்த்தாக்க அடுத்த உடம்பு ரெடி ஆனாதான் இந்த உடம்பை விட்டு உயிர் அங்க போகும் அப்படின்னு. சில பேர் அப்படியே இழுத்துட்டு இருப்பா, ஸ்மரணையும் இருக்காது, எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. இழுத்துட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்னா அந்த உடம்பு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் 5-6 நாள் இருக்கு, இன்னும் 10-6 நாள் இருக்கு, 10-15 நாள் இருக்கு. அது ரெடி ஆன உடனே இந்த உடம்ப விட்டுட்டு உயிர் அந்த உடம்புக்கு போயிடும் அப்படின்றார். அதுல உடனே நமக்கு ஒரு சின்ன கேள்வி வரும், எதுக்கு இந்த 16 நாள் காரியங்கள் எல்லாம் பண்றா, மாதம் ஏன் பண்றா, வருஷம் ஏன் பண்றா அப்படின்னா அது நம்முடைய நன்றி கடனை தெரிவிப்பதற்காக பண்றதுன்னு ஒரு பெரியவர் சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நமக்கு நல்வினையாலும் தீவினையாலும் ஏற்படக்கூடிய அந்த உடம்பை எடுத்து இதுல இந்த உழலக்கூடிய இந்த பிறவி இருக்கு இல்லையா, அது எத்தனை வகையான பிறவினா 7 வகையான பிறவிகள் இருக்கு. இந்த 7 வகையான பிறவிகள், இந்த பிறவி என்ன பண்றது, நம்மள துன்பக் கடலிலே நம்மளை ஆழ்த்தி விடுகிறது, சம்சார சாகரத்துல ஆழ்த்தி விடுகிறது. பவ்வம் ஏழையும் 7 கடல்களையும், துன்பத்தை தரக்கூடிய அந்த சம்சார கடலையும், 7 கடல்கள், 7 கடல்னா 7 பிறவி, ஒரு கடலும் ஒரு விதமான பிறவின்னு, அது 7 விதமான பிறவிக்கும் 7 விதமான கடல்கள். அது துன்பக் கடல். அந்த கரையை கடக்கணும், கரையை கடந்து நீந்தி அந்த பக்கம் போகணும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா அரண் பத மலர் கரை சேர். கரை என்னது, இங்க இருக்கிறவங்களுக்கு துன்பம் ஒரு பக்கம் ஒரு கரை, இக சம்சாரே கிருபையாபாரே பாகி முராரே அப்படின்னு வருது இல்லையா. அதுக்கு அந்த இடத்துல கரையே இல்லாத துன்பக் கடல் அப்படின்ற பிறவி கடல்னர். இவர் கடலுக்கு கரை இருக்குன்ற ஒரு பக்கம் துன்பம்ங்கிறது, இரு பிறப்புங்கிறது, இன்னொரு பக்கம் என்னன்னா அடுத்த கரை இறைவனுடைய திருவடை தாமரை. இப்ப இங்க இருந்து அங்க போயிட்டா நமக்கு சுகம். இந்த கடல்ல இருந்து தப்பிச்சு இந்த கரையில இருந்து தப்பிச்சு அந்த கரைக்கு போயிட்டோன்னு, கரையை தாண்டிட்டான்னா கரையை சேர்ந்தார், கரையை சேர்ப்பார். கடவுள் அப்படிதான் சொல்றோம், கரை சேர்ப்பார். இருள் சேர் இருவரையும் சேரா இறைவன் அப்படின்னு இறைவனுக்கே பேரு. ஏன்னா அவனை எந்த விதமான துன்பங்களும் எந்த விதமான கர்ம வினைகளும் நல்லதோ கெட்டதோ அவனை தொடாது அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட அந்த இறைவன் ஆகிய அந்த பரமேஸ்வருடைய தாமரை திருவடிகளை ஆகிய கரையை அடைவதற்கு இந்த சைவ மாதர்கள்லாம் இருக்காளே, சைவ மாந்தர் அப்படின்னாக்க, மாதர் மாதவர், தவத்தை உடையவர், சிவனையே வழிபட்டு தவம் செய்யக்கூடிய இவர்கள்லாம் இருக்காளே, இவர்களுடைய உரை மடம். இவர்கள்லாம் தவம் செய்வதற்காகவே தனக்காக ஏற்படுத்தி கொண்ட அந்த சைவ பெரியார்களுடைய அந்த திருமடங்கள் இருக்க, ஆதீன மடங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் தனி மருகு உரைப்பாம். தனின ஒப்பற்ற, மருகுன பெருமை. அந்த வீதியினுடைய பெருமையெல்லாம் இப்ப நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காரு. எப்ப ஏற்பட்ட அந்த வீதி அப்படின்னு சொல்லும் போது தெய்வத்தன்மையோட விளங்கக்கூடிய அந்த வீதி, எங்க பார்த்தாலும்
திருநீர் மனம் கமழறது. எங்க பார்த்தாலும் வந்து சிவசிவ நாமமே எங்கேயும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இதையே வந்து ஒரு பாய்மர கப்பலாக கொண்டு சிவன் அடியார்கள் எல்லாம் என்ன பண்றான்னாக்க, இரு வினைகளால் ஏற்படக்கூடிய இந்த உடல் அது அழுத்தக்கூடிய அந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு உபயோகப்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்க, இறைவனுடைய திருவடித்தாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த கரைக்கு இவர்கள் போவதற்கான முயற்சிகளை செய்கிறார்களே. அவர்கள் எல்லோரும் உரையக்கூடிய திருமடங்கள் நிறைந்த இந்த ஒரு வீதியாக அது இருந்தது. தெய்வ திருநீரும் ஐந்தெழுத்துமே சிதை கலனாக எவ்வ மாசு இரு வினை உடம்பு எடுத்து உழல் பிறவி பவ்வம் ஏழையும் கடந்து அரண் பதமலர் கரை சேர் சைவ மா தவர் உரை மடத்தனி மருகு உரைப்பான் அப்படின்ற பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாடல் என்ன சொல்ல போறார் அப்படின்னாக்க, இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் எப்படி இருந்தா அந்த தவசிகள் மா தபசிகள் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மா தபசிகள் எப்படிப்பட்ட தவத்தை பண்ணினான்றது அடுத்த பாடல சொல்றாரு. அந்த தெருவுல வந்து ஒரு பக்கத்துலாம் எல்லாரும் என்ன எப்பேற்பட்ட சிவனடியார்கள் இருந்தான்னு சிவபெருமான வழிபாடு பண்ணி நித்திய பூஜைகள்லாம் செய்து முக்தி பெற வேண்டும் என்று முனைபவர்கள் ஒரு பக்கத்துல இருந்தார். அவ என்ன எல்லா விதமான ஜப தபங்கள் எல்லாம் சொல்லி வழிமுறைகள் எல்லாம் செய்து ஆகமத்திலையும் வேதத்திலையும் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் சிவ வழிபாட்டுக்கு அவரவர்களுக்கு எப்படி வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதே மாதிரியாக அவர்கள் வந்து அந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து தெருவில் வந்து அந்த வீதியில சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, சிவனடியார பூஜை செஞ்சு 7 பிறப்பையும் அறுத்து இனிமே பிறவியே வேண்டாம், முக்திக்கு நாம சாதனமாக கொண்டு அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த முக்தி நிலையை அடைவதற்கான வழியை தேடி அதற்குண்டான முயற்சிகளை செய்து கொள்பவர்களாக இருக்கார்கள் அப்படின்னா. இன்னொரு பக்கத்தை என்ன பண்றான்னா, சிவ ஆகமங்களை எல்லாம் கேட்டு சிவனுடைய பெருமைகளாம் சொல்லக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் படித்து அதை ஆசிரியர் மூலமாக கேட்டுக்கொண்டு அது கேட்பதனாலேயே தன்னுடைய காலத்தை நல்லபடியாக காலக்ஷேபம் சொல்ற இல்லையா, காலத்தை வீணடிக்காத இதெல்லாம் கேட்கிறான்னு. இந்த காலக்ஷேபம் பண்றதுன்றது வைஷ்ணவ பரிபாஷையில என்ன அர்த்தம்னாக்கா, காலத்தை வந்து செலவழிக்கிறது. எதுல செலவழிக்கன்னா பெருமாளுடைய கதைகளை கேட்கறதையும் பெருமாளை பற்றி உள்ள சிந்தனைகளையும் வழிபாடுகளையும் செலவு பண்றது அது காலக்ஷேபம் பண்றது. சுவாமி எங்க கிளம்பிட்டேர் அப்படின்னு கேட்டா, இல்ல காலக்ஷேபத்துக்கு போறேன் அப்படிம்பார். ஆனா கரெக்டான அர்த்தம் அதுக்கு பார்த்தானே இது மிஸ்நாமர். காலக்ஷேபத்துக்கு போறேன்னா பொழுத கழிக்கிறதுக்கு போறேன்ற மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி இல்லை, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த வார்த்தைக்கு ரொம்ப அருமையான ஒரு வைஷ்ணவ பரிபாஷையிலேயே பார்த்தாலே சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். பாயசம் அப்படின்னு நம்ம சொல்றத அவ திருக்கண்ணமுது அப்படின்வா. ஒன்னுத்துக்கும் ஒண்ணு ஒரு அமுது அப்படிங்கறதான் சேர்த்துதான் அவ சொல்லுவா. அப்படின்னா ஒரு பரிபாஷைகள்லாம் சுவாமி ஏளனம் அப்படின்னு தான் சொல்லுவா. வந்து அமரணும் அப்படின்னு தான் சொல்லுவா. அந்த பாஷையில வந்து பார்த்தா அதுலயும் ஒரு பணிவு, ஒரு பரிவு, இது எல்லாம் ஒரு பக்தி, ஒரு வினயம், இதெல்லாமே அவளுடைய அந்த வார்த்தைகள். அது சின்ன குழந்தையில இருந்து கேட்டு அந்த குழந்தைகளுக்கும் அது அப்படியே வந்து அந்த இது தொடர் நீங்காத அப்படி அருந்து போகாத அப்படியே பார்த்துன்னு வந்துட்டே இருக்காவா. இவ இன்னும் என்ன பண்ற அந்த சிவன் அடியார்கள் அப்படின்னு ஆகமங்கள்லாம் படிச்சா கேட்டா எல்லாம் பண்ணா. அதனால என்ன பயன்னா, வரப்போற வினையை தடுத்தாலாம். ஏற்கனவே சேர்த்து வச்சதை பத்தி தெரியாது இவாளுக்கு. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கா, அதனாலதான் கஷ்ட நஷ்டங்கள் வருதுங்கிற அளவுக்கு புரியுது. அட்லீஸ்ட் இனிமே சேராது இருக்கலாம் இல்லையா, பாபங்கள் பண்ணாத இருக்கலாம் இல்லையா. புண்ணியமும் சேராம பாபமும் சேராது இருந்துட்டுன்னு சொன்னா அது அப்படியே நின்று போயிடும். இனிமே வரக்கூடிய ஆகாமி வரப்போற பிறவைகளை எல்லாம் தடுக்கலாம் இல்லையா, அதை பண்றாளாம் அவள்லாம். இந்த வினையை தடுத்து இன்னுமே பரவாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் அவ பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்றான்னா, இறைவனின் திருவருளை சிந்தித்து அவருடைய விக்கிரகத்தை பூஜை பண்ணி தன்னுடைய ஆணவத்தை எல்லாம் ஒழித்து ஒரு பக்கமா வந்து அவெல்லாம் ஒரு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கா, எல்லா இடத்துலயும் கலந்து இருக்காவா. என்னன்னா இறை வழிபாட்டுல தன்னுடைய நேரத்தை மிகவும் அதிகமாக செலவு செய்பவர்களாக இருக்கிறார்கள்.
இவ எதுக்காக உழைக்கிறான்னா இகபரம் இரண்டிலும் நமக்கு முக்தி கிடைக்கணும். இங்கேயும் சரி அங்கேயும் சரி. இது தெரிந்த இடம், அது தெரியாத இடம். அந்த 2 இடத்துல அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு எதுக்குமே 2 இருக்கு இல்லையா? துவந்தம் தானே. ஒரு நாணயம்னா 2 பக்கம் இருக்கு. பகல்னா இருட்டுன்னு இருக்கு. இப்படி கஷ்டம்னா ஒரு சுகம்னு இருக்கு. இப்படி ஒன்னொன்னுக்கும் எதிர் இருக்கு. அதனால இகம்னா இது இந்த ஒரு உலக வாழ்க்கை அப்படிங்கிற போது இதுக்கு நேர் எதிர்மறையான இறைவனுடைய அருளாலே நிறைந்த அங்க எங்கேயுமே எந்த நாளுமே எப்போதுமே துக்கமே இல்லாத சுகமாகவே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அது ஏதோ சொர்க்கம்னாலும் சரி, வேற எந்த பேரா இருந்தாலும் சிவபதம்னாலும் சரி, விஷ்ணு லோகம்னாலும் சரி, ஏதோ ஒண்ணு அதை அடையணும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் சேர்ந்தவளா இருக்கிறார்கள். சிவபெருமான ஒரு பக்கம் பூஜை செஞ்சுட்டு இருக்கா முக்திக்காக, ஒரு பக்கம் என்ன பண்றான்னா இனிமே 7 பிறப்பையும் மறுத்து இனி பிறவாமல் இருக்கணும்னு சில பேர்லாம் தொழுதுன்னு இருக்கா. இன்னும் சில பேர் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் கேட்டு கற்று அறிந்து வரக்கூடிய வினையெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக அதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இறைவனுடைய ரூபத்தை சிந்தித்து தன்னுடைய மனசுல ஆழப்பதிந்து தியானங்கள் எல்லாம் பண்ணி ஸ்லோகங்களை எல்லாம் படித்து பாடல்களை எல்லாம் படித்து அவ ஒரு பக்கத்துல இருந்துட்டு எல்லாருடைய கலந்திருந்து நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அப்படி இதுல பாக்கணும். இகபரம் அப்படின்னாக்கா நம்ம இகத்திலும் பரத்திலும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது பரம் மாத்திரம்தான் அவர் எடுத்துக்கிறார். முக்தி அப்படின்னு எடுத்துக்கிறார். அன்பர்னா சிவனடியார்கள். எதிர்வினை அப்படின்னாக்க இது எதிர்பதம்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த இடத்துல எதிர்வினை அப்படின்னு சொன்னாக்கா வரக்கூடிய எதிர்காலத்திலே வரக்கூடிய வினைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருள் மலம்னா இங்க இருள் கரிய மலம். கரிய மலம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு ஆணவம்னு பேரு. ஆணவ மலம், கர்ம மலம், இன்னொன்னு இருக்கு மூணாவது என்ன? மாயாமலம். மாயாமலம். மாயாமலம், ஆணவ மலம், கர்ம மலம் நான் சொல்றோம் இல்லையா? இந்த மலங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய உபாயமாக பகவானுடைய ரூபத்தை மனசுக்குள்ள வச்சுண்டு அதையே சிந்தனை பண்ணு. வாய் சிவநாமத்தை சொல்லவும், மனதானது சிவனுடைய ரூபத்தில ஐக்கியமாகி இருக்கவும், சிந்தனையெல்லாம் அவனுடைய வழிபாட்டில செலுத்தப்பட்டதாக இருந்து கொண்டு சிவனடியார்கள்லாம் ஓஹோன்னு அங்க இந்த வீதியில ஆதிசைவர் வீதியில இவாள்லாம் இவ்வளவு அழகா அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு சிறப்பாக அந்த வீதி இருக்கிறது அப்படின்னு இத நம்ம பதம் பார்க்கிறோம். எங்கும் ஈசனை பூஜை செய்து இகபரம் அடைவார், எங்கும் அன்பரை பூஜை செய்து 7 பிறப்பு அறுப்பார், எங்கும் ஆகமம் செவிமடுத்து எதிர்வினை தடுப்பார், எங்கும் நாயகன் வடிவு உணர்ந்து இருள் மரம் களைவார். யார் யார் என்னென்ன பண்ணுவா இந்த குரூப்ல அப்படின்னு சொல்ற. You wanted to ask something? இல்ல இது கொஞ்சம் சுலபமா இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். எங்கும் எல்லா இடத்திலேயும் ஈசனை பூஜை செய்து, ஈசனை சிவபெருமானை பூஜை செய்து பூஜை பண்ணி இகபரம் அடைவார். இகத்திலிருந்து பரத்தை அடைவார் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இம்மையிலிருந்து மறுமைக்கு போக அவ பயன்களை பெறுவார். இந்த பூஜை பண்றதுனால, சிவபெருமான பூஜை பண்றதுனால இங்கிருந்து இந்த இகத்திலிருந்து பரத்திற்கு செல்லுவதற்காக அருளை பெறுவார்கள். எங்கும் யாண்டும் எப்போதும் அன்பரை பூஜை செய்து, இவ சிவபெருமான மாத்திரம் பூஜை பண்ணல, சிவன் அடியார்களையும் பூஜை பாகவத்தாலையும் பூஜை பண்றார். சிவனையும் சிவன் அடியார்களையும். சிவனுக்கு எப்ப ரொம்ப சந்தோஷம்னா அவருடைய அடியார்களையும் நம்ம மதிக்கும் போதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பக்தனை விட பக்தருக்கு பக்தன், அடியாருக்கும் அடியன்னு சொல்லலையோ. இவர் பிள்ளையில போகும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் வெளியில இந்த சிவனடியார்களான தீட்சிதர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காத நேரம் உள்ள போயிட்டாராம். ஒண்ணு சுவாமி தில்லை அம்பதியில இருக்கக்கூடிய நாதன் தில்லை நடராஜ பெருமான் முகத்தை திருப்பின்ட்டாராம். நமக்கெல்லாம் விக்கிரகமா தெரியும், அவளுக்கெல்லாம் சுவாமியாவே தெரிவார், பேசுவார் அவளோட. ஏன்னா திருவாதூரார் எழுதிய திருவாசகத்தை சிவபெருமானே கைப்பட எழுதி தன் கையில ஓலைச்சுவடியா வச்சு விட்டாருன்னு சொல்லுவார். இவர் அங்க போனவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவளை யாரையுமே கண்டுக்காத போயிட்டார். கண்டுக்காத போன சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கோபம் வந்த உடனே அவர் முகத்தை அந்தண்ட பக்கம் திருப்பின்ட்டார். முகத்தை அந்தண்ட பக்கம் திருப்பின உடனே இவர் சுவாமி கிட்ட கதறி அழறார். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டேன், என்கிட்ட இறக்கம் காட்டக்கூடாதா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுன்னு போது சொன்னார். நீ எனக்கு வேண்டியவன் தான் சுந்தரமூர்த்தி, ஆனா
வெளியில இருக்கிற அடியார்களுக்கான அவளே எனக்கு வேண்டியவாதான். அவளுக்குள்ளேயே நான் இருக்கேங்கிறத நீ கொஞ்சம் கூட கண்டுக்காத, நீ அவளை அலட்சியம் பண்ணிட்டு வந்தியே, அவ மனசு எவ்வளவு வேதனைப்படுது பார். அவள் என்ன சொல்றா, இவனுக்கு எவன பகவான் ரொம்ப க்ளோஸா இருக்கார், ஃப்ரெண்டா இருக்காருனால என்ன திமிரு பாருன்னு அவ நினைச்சுக்க மாட்டாளா அப்படின்னு சொன்னோன்னதான் இவர் பாடுறார். எல்லா வாழையும் தன்னை தவிர மீதி எல்லா 63 நாயன்மார்ல தன்னை தவிர 62 நாயன்மார்களை பத்தியும் அவர் பாடுறார். அது கூட ஒரு நிறைய பெரிய இது அது. அது பாடின அப்புறம் தான் சிவபெருமானுக்கு மனசு குளிர்ந்ததுன்னு. அதனால அன்பரை பணிந்தாலே ஆண்டவனுக்கு ரொம்ப நம்ம மேல கருணை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவா. இவ 7 பிறப்பு அறுப்பார் அப்படின்னா வருகின்ற 7 விதமான பிறவிகளை எல்லாம் அறுத்து விடுவார் இருக்கலாம். இல்ல 7 பிறவியனை பின்னாடி எழப்போகிற பிறவி, வரப்போகிற பிறவிகளை எல்லாம் அவர்கள்லாம் போக்கிக் கொள்வார்கள். எங்கும் எல்லா இடத்திலும் ஆகமம் செவி மடுத்து, ஆகம நூலை கேட்டு. இதுல வேதம் ஆகமம் 2 இருக்கு இல்லையா? இதுல கூட தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை கூட ஒண்ணு, நிகமாகம விகார நிருபம சரீரன்னு சொல்லி ராமனை பத்தி பாடுவார். அது என்ன நிகமம்னா என்ன? நிகமம்னா வேதம் அப்படின்னு சதுர்மறை. அது ஆகமம்ங்கிறது என்ன? இது இந்த சைவாகமம் வைஷ்ணவாகமம் கோவில் சம்பந்தமாக. ஆமா ஆதிசைவர்கள் சிவாச்சாரியாலாம் அந்த ஆகமம் படிதான் பூஜையினுடைய பிரக்கிரியை எல்லாம் பண்றா. சரியை கிரியா யோகம் அப்படின்னுட்டு அவளுக்கு செய்யற அந்த முறைப்படி எல்லாம் அதுல கொடுத்துருக்கோம். கோவில் முறை அதுதான் ஆகமம். இத அவ கத்துண்டு அதை கேட்டு அதை பாடம் பண்ணி பின்னாடி வரக்கூடிய எதிர் வினைகளை எல்லாம் தடுத்து விடுவார்கள். எதிர் வினைன்னா ஆகாமி வினையை தடுப்பார்கள். பிற்காலத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நல்வினை தீவினைகளை எல்லாம் தடுத்து விடுவார்கள் அப்படின்னா. அப்புறம் எங்கும் எல்லா பக்கத்தையும் நாயகன் வடிவு உணர்ந்து இறைவனுடைய திருவுருவை சிந்தித்து இருள் மலம் களைவார், ஆணவ மலத்தை கெடுத்து விடுவார்கள். இவ என்ன பண்றான்னா எல்லாமே சிவபரமாகவே செய்து சிவன் அடியார்களாகவே வாழ்ந்து சிவபெருமானே நினைத்து பூஜை செய்து சிவனுடைய பக்தர்களை எல்லாம் நினைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை எல்லாம் செய்து அவர்களையும் அன்பர்களையும் பூஜை செஞ்சு இது வரக்கூடிய 7 விதமான பிறவிகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள். அப்புறம் ஆகமங்களை எல்லாம் கேட்டு அதையெல்லாம் உணர்ந்து அடுத்த சிஷ்ய பரம்பரைக்கு அதெல்லாம் கொண்டு செல்வதோட வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய எதிர்படக்கூடிய வினைகளை எல்லாம் தடுத்து அதனால உண்டாகக்கூடிய பிறவிகளை எல்லாம் கூட தடுத்து எங்க பார்த்தாலும் சிவநாமமே இருக்கிற மாதிரி அவ நடந்து கொண்டு எப்போதும் மனதுக்குள்ளே சிவனையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய திரு உருவத்தையே மனதுக்குள்ள சிவனையே நினைத்து கொண்டு சிவபரமாகவே இருக்கிறார்கள். சிவசிவா அப்படின்னு எனக்கு கூட தெரிஞ்ச ஒருத்தர் எது கேட்டாலும் சிவசிவான்னு தான் சொல்லுவார். வேற ஒண்ணுமே சிவசிவா 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 சிவசிவா. அவர் பெரிய பணக்காரர். ஆனா அப்பேற்பட்ட பணக்காரரும் தெரியாது. அவர் எப்ப யாருக்கு என்ன அள்ளி கொடுக்குறாருன்னு தெரியாது. அப்படி இப்ப இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா 5 மணி ஆனா சாயங்காலம் சிவன் கோயிலுக்கு வந்துடுவார். 5 மணிக்கு அவர் தான் மணி அடிப்பார். அவர் இல்ல, உடம்பு சரியா இல்ல, படுத்து விட்டார், அதனால அதுக்காக வெளியூருக்கு போக மாட்டார். எங்கேயும் ஆளுகள்லாம் வச்சு பண்ணிவிடுவார். கோட்டீஸ்வரன். அவர் திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வரும். ஒரு ஊர்ல இருக்கிற பிஏ சொல்லுவான், இன்னைக்கு ஒரு 25 போயிடுத்து ஐயா அப்படிமா. என்ன 25 லட்சம் போயிடுத்து நஷ்டம்? அப்படியா, சரி விடு பரவாயில்ல. அப்படி ஒண்ணு மதுரைக்கு போகணும். மதுரை இன்னைக்கு 40 வந்தது ஐயா. ஓ சரி, வெரி குட். 40க்கு 25 போனா 15 லாபம் தான். அப்படி எல்லாம் சிவன் கொடுக்கறது அவன் எடுத்துக்கிறான், அவனே கொடுக்கறான், அவனே எடுத்துக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவார். சாயங்காலம் 5 மணி ஆனா அந்த கோவில் கபாலீஸ்வரர் கோவில்ல மணி அடிக்கிறது அவரோட வேலை. நாங்கெல்லாம் வேடிக்கை அவர் சொல்லுவோம், மணி கொட்டும் நாயனார் அப்படின்னு கூட அவரை சொல்லுவோம். நீர் 64வது 65வது நாயனாரா வச்சுக்கோ அவங்க பேரை அப்படின்னு நாங்க வேடிக்கை சொல்லுவோம். அப்படியே சிவபரமாவே வாழுது. உடம்பு முழுக்க திருநீர் பூசின்னு இருப்பார். அந்த காவி துண்டு தான் கட்டின்னு இருப்பார். அள்ளி கொடுப்பார். அவர் இது வைசிய கம்யூனிட்டியை சேர்ந்தவர். எங்க எல்லாம் சத்திரங்கள் சாவடிகள் அது இதுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. சிவன் கொடுத்தது, சிவன் சொத்து, அது அவனுடைய சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாம் செலவழி பண்ணக்கூடியத மாதிரி வாழ்ந்தார். இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஸ்டன்ஸை நான் சொன்னேன். இப்பேற்பட்ட அந்த சைவர்கள் வாழ்ந்த வீதி மேல இன்னும் எப்படி இருந்தது
அப்படின்றது அடுத்த பாடல் 180வது பாடல் நம்ம பார்க்கணும். அதை அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.